கண்ணம்மா, இன்னைக்கு விமென்ஸ் இன்டர்நேஷ்னல் டே, விமென்ஸ் எம்பவர்மெண்ட் டே. விமென்ஸ் நிறைய வாழ்க்கையில் சாதிக்க முடியும், நிறைய பண்ண முடியும். நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஆஸ் அ விமனாக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ பெயின், வலிகள், அதையும் தாங்கி இந்த குடும்பத்தை சீராக நடத்துறீங்க. இந்த விமென்ஸ் இன்டர்நேஷ்னல் டேல இந்த பெண்களுக்கு எப்படி வாழ்க்கையை அமைச்சிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ப்ளீஸ், ஓவர் டு விஸ்வநாதன் கண்ணம்மா. கண்டிப்பா நான் ரொம்ப ப்ரௌடா இருக்கேன், ஒரு லேடியா இருக்கேன் அப்படின்ட்டு. அதுலேயும் நமக்கு குடும்பத்தை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளை சக்தின்னு சொல்கிறாங்க. ஆண்களை சக்தின்னு சொல்கிறது இல்லை, சக்தி மாதா சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க, தாய் நாடுன்னு சொல்கிறாங்க. ரிவர்ஸு எல்லாத்துக்குமே மதர்ஸுடைய நேம் வச்சிருக்கு. ஏன்னா அன்பு, பாசம் எல்லாமே எல்லார்கிட்டையும் இருந்தால் கூட மதர்ஸ்கிட்ட ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனால அந்த வேல்யூஸ் எல்லாம் நிறைய மதர்ஸ்கிட்ட இருக்கிறதுனால அதை அப்ளை பண்ணும்போது நம்ம ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வருவோம். அப்ளை பண்ணனா எல்லாமே இறைவன் நமக்கு பிறக்கும் போதே கொடுத்துட்டாரு. நம்ம இதை கொடுங்க, அதை கொடுங்க, பொறுமை கொடுங்க, சக்தி கொடுங்க, ஒன்றுமே கேட்க வேண்டாம். அதை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ண ஆரம்பித்தோம், ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது பொறுமையை யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ எவ்வளோ பவராக நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். அது நமக்கு ஆனஸ்டி, எல்லாமே ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னே கிடையாது. கரேஜஸ் எல்லாமே, அத்தனை வேல்யூஸும் லேடிஸ்க்கு எல்லார்கிட்டையும் இருக்கு. பட் ஆனால் பவர்ஃபுல்லாக நம்ம லேடிஸ் கிட்ட நிறைய இருக்கு. அதை யூஸ் பண்ண ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம சின்ன 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 இதுல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி பெரிய பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வந்தா கூட நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சக்திகள், நம்மளுடைய ஆரா, நம்மளுடைய எனர்ஜி அது பாசிட்டிவா கொடுக்கறதுனால பாசிட்டிவா தான் வரும். அது எது விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். வாட் யூ சோ யூ ரீப். அதனால எனக்கு ரொம்ப ஒரு ஆனந்தம் என்ன அப்படின்னா, நமக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை நம்மளால ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா சாதா இது கலியுகத்தில் இப்படியெல்லாம் குப்பையை போட்டுட்டு போகிறாங்க, நம்ம எடுத்து ஒரு ஓரமாக போடுவோம் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய சக்தி. அந்த மாதிரி நினைக்கும் போது அதுக்கான ஒரு பலன் நமக்கு கிடைக்குது. ஸோ எல்லாரும் யாரும் நினைக்காத போது நமக்கு சின்ன 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 இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. அப்போ பண்ணும்போது அந்த ஆறா நம்மளை சுற்றி வரும். தேவதையா மாறக்கூடிய மனிதனும் தெய்வமாகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாதாரண மனிதரால நம்ம கிட்ட தான் இருக்கு எல்லா சக்திகளையும், நம்ம தான் யூஸ் பண்ணணும். அவங்க சொல்லாம இருந்தால் நான் செஞ்சிருக்க மாட்டேன், அப்படி கிடையாது. யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணட்டும், அது அவங்க கர்மாவில் போகும். நம்மளுடைய வேலையை மட்டும் நம்ம பார்க்கணும். நான் யாரு என்ன பண்ணனாலும் நான் நன்மையே அவங்களுக்கு செய்ய போறேன், பிளெஸ்ஸிங் கொடுத்துக்கிட்டே இருக்க போறேன். நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும்னு கருணை 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 அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கோபமா இருந்தாங்கன்னா நான் கோபமா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு பதிலாக அவங்க மேல கருணையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாதான் அவங்க மேல கருணை வரும். ஸோ அதனால எந்த நெகட்டிவிட்டியும் நினைக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா நினைச்சு அந்த சக்தியை நம்ம உள்ளிருக்கு அடக்கி இருக்குது, எல்லாமே மறைஞ்சு போச்சு. அது சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு வரும்போது, வெளியில வரும்போது அந்த குடும்பத்துல ரொம்ப ரொம்ப அமைதி இருக்கு. நம்ம லேடிஸால அந்த ஹோல் ஃபேமிலியை மேல தூக்கி அப்லிஃப்ட் பண்ணி நம்மளால வைக்க முடியும். அந்த நம்பிக்கையில தான் நானுமே இந்த மாதிரி இருந்தேன். எனக்கு எல்லா பிள்ளைங்களுக்கும் அந்த மாதிரியே யூஸ் பண்ணிட்டு நல்ல பொறுமையா சாந்தமா எது வந்தாலும் நன்மைக்குன்னு நினைக்கிறதுனால வரிசு இருக்கும். பட் ஆனால் அதை ஓவர் கம் பண்ணிட்டு கோ த்ரூ பண்ணி வெளியில வந்துக்கிட்டே இருக்கோம். எது நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு வரும்போது நமக்கு பெயின்ஃபுல்லாக இருக்காது. பட் ஆனால் நம்மளுக்கு வருத்தம் இருந்தாலும் we are very happy because we did our best. அதனால எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாரும் சொன்னது தான், நல்லதே சொன்னால் நல்லதே நடக்கும்.
தவறு கெடுதல் சொல்லிட்டா அதுவும் நடந்துரும். அதனால நம்ம சாய்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு. அதனால வேண்டவே வேண்டாம். எல்லாரும் நல்லதையே நினைச்சிட்டு எல்லாரும் நல்லதையே அடையணும்னு இந்த விமென்ஸ் டே அன்னைக்கு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். என்னுடைய இதை ஷேர் பண்ணினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு டாக்டர் விஸ்வநாதன். ஓகே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி கண்ணம்மா விஸ்வநாதன் ரொம்ப எம்பவரிங்காக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் வெறும் தியரியாக மட்டும் பேசலை அப்படிங்கிறத நானும் உணர்வேன். ஏன்னா எவ்வளோ பெரிய லாஸ் உங்களுக்கு நடந்திருக்கு நம்ம 2 பேருக்கும். அதில் நீங்கள் வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்து இந்த குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போகிறீங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விமனோட என்னுடைய வாழ்க்கையை நான் சென்று கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் மேலே இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நன்றி. அது எல்லாத்துக்கும் மேலே எல்லா புகழும் இறைவனுக்கேம்பாங்க. எல்லாத்துக்கும் காடுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஹாப்பி விமென்ஸ் இன்டர்நேஷ்னல் டே. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.